உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஒருத்தர் மேல ஒரு வழக்கு இருக்குன்னா அவருடைய வீட்டுக்குள்ள போய் தீயணைப்பு படை வீரர்களை வந்து அனுப்பி உடைச்சுதான் உள்ள போகணுன்ற அவசியம் இல்லை. தீவிரவாதி அவரு. அதுதான் நமக்கு வந்து சிக்கல். நான் என்ன சொல்றேன்னா, அவரை வந்து சட்ட ரீதியா அணுகிறது, சட்ட ரீதியா அவர் அணுகிறது தயாராக தான் இருப்பாரு. அதெல்லாம் வேற. நான் இப்போ சொன்ன வழக்குக்குள்ளேயே நான் போகலை. நான் திரும்ப சொல்றேன், வழக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த அப்ரோச் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா இருக்குது. அதிமுக பொதுக்குழுல கூட திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. ஊடகவியலாளர்கள்லாம் வந்து தைரியமா நியூஸ் சொல்ல மாட்டீங்க, அதுவும் அரசு செய்யற பிள்ளைகளை வந்து சரியா சுட்டி காட்ட மாட்டேங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அப்படியே பேசுனா சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல வந்து சாக்கடையை ஊத்திடுவாங்களா, அந்த பயம் இருக்கா அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கதான் செய்யும். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு இருந்தால் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அது எங்க வெளிப்படும் தெரியுமா? அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களா இல்லையானதுல வெளிப்பட்டுரும். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் செவிமடுக்கவே இல்லை. எத்தனை ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள் காட்சிப்படுத்தினாங்க? உண்ணாவிரதர் நாங்களே காட்சிப்படுத்தினீங்களா? குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்களா? அப்போ மட்டும் தான் சில பேர் காட்சிப்படுத்தினீங்க. அதுவும் வேற வழி இல்லாம காட்சிப்படுத்தினீங்க. கடந்த அதிமுக ஆட்சின்னு எடுத்துக்கலாமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசு செய்யற அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டி பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி செயல்படுறாங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? இல்ல, இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் செயல்படுறாங்க. அதாவது அன்னைக்கும் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுக தான் பேசுனாங்க, இன்னைக்கும் அதிமுக தான் பேசுறாங்க. எதிர்த்து கூட பேசல. அதிமுக உட்கட்சி விவகாரம். ஓபிஎஸ் இங்கேயா அங்கேயா, செங்கோட்டையன் இங்கேயா அங்கேயா, தங்கமணி இங்கேயா அங்கேயா, சி.வி. சண்முகம் இங்கேயா அங்கேயா, வேலுமணி இங்கேயா அங்கேயான்னு அதிமுகவோட உள் விவகாரத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை என்றைக்காவது மாநில நலனின் மீதும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மீதும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது திமுகவே தங்களை திருப்பியிருப்பாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சவுக்கு மீடியாவோட ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு டைரக்டரை வந்து மிரட்டி பணம் பறித்து தான் ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீட்டெல்லாம் உடச்சி காவல்துறை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு? அதோட பின்னணி என்ன? நம்ம இப்போ வெளியிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து இன் டீட்டெயிலாக நம்ம வழக்கு விவரங்களுக்குள்ளே நமக்கு தெரியல. இன்னும் அது வெளியில் கூட எஃப்ஐஆர் எதுவுமே நமக்கு வரல. பட் பொதுப்படையாக பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து பிழை செய்திருக்கிறாரா, அவர் பணம் பறித்திருக்கிறாரா, மிரட்டி ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றின எந்த விவரங்களும் வெளியில் இப்போ வரைக்கும் வெளியில் எந்த விதமான விவரங்களும் கிடையாது. அப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவர் மீது வழக்கு தொடுத்து சில விஷயங்களை கட்டாயமாக பண்ணலாம். அது யாராக இருந்தாலும் யாருக்கு வேணால் பண்ணலாம். சவுக்கு சங்கர் யாருக்கு வேணால் பண்ணலாம், உங்களுக்கும் எனக்கும் யார் வேணால் பண்ணலாம். அதை பற்றி இஷ்யூஸ் இல்லை. பட் என்ன ஒன்றுனா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போ நான் அதை சொல்லலை. கார்த்தி சிதம்பரம் யார்? அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியின் எம்பி. அவர் பிஜேபி, அதிமுக, இன்னும் பிற கட்சிகள் எல்லோருமே இது என்னங்க, இது ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு இருக்குன்னா அவருடைய வீட்டுக்குள்ளே போய் தீயணைப்பு படை வீரர்களை வந்து அனுப்பி உடைச்சு தான் உள்ள போகணுன்ற அவசியம் இல்லை. தீவிரவாதி அவரு. அதுதான் நமக்கு வந்து சிக்கல். நான் என்ன சொல்றேன்னா, அவரை வந்து சட்ட ரீதியா அணுகிறது, சட்ட ரீதியா அவர் அணுகிறது தயாராக தான் இருப்பாரு. அதெல்லாம் வேற. நான் இப்போ சொன்ன வழக்குக்குள்ளேயே நான் போகலை. நான் திரும்ப சொல்றேன், வழக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த அப்ரோச் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா இருக்குது. அந்த அப்ரோச்சுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஆன்டி டிஎம்கே அட்டாக் தான், ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு தான், ஒரு பழிவாங்க போக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருப்பதற்கான காரணம் இந்த ஹார்ஷான அப்ரோச் தான். இந்த ஹார்ஷான அப்ரோச் ஏன் அவங்க கையாண்டுருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், சொல்லி பார்த்தோம், அவர்கிட்ட தான் கொடுப்போம்னு சொன்னோங்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியினர்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா, இதே ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் வந்து கூப்பிட்டாலும் வரலை, இது பண்ணலைன்னா ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ ஒரு கவுன்சிலரோ இருந்தாருன்னா நீங்கள் உடச்சிருவீங்களா, உடச்சு உள்ளே போயிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான் நம்ம எதிர்கட்சியினர் கேட்குற கேள்வி. அப்போ நம்முடைய பேச்சுங்கிறது ஒன்று தான் தம்பி. இந்த விவகாரத்தில் அவர் பிழை செய்திருந்தாரா, அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரா, ஆதாரம் இருக்கா, அவர் நீதிமன்றத்தில் போய் நிறுத்துங்க, அம்பலப்படுத்துங்க, அது தனியாக பண்ணுங்க. ஆனால் அந்த அப்ரோச் வந்து ஹார்ஷாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஹார்ஷ் அப்ரோச்சுங்கிறது கண்டிப்பா தவிர்த்திருக்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழுல கூட திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. ஊடகவியலாளர்கள்லாம் வந்து தைரியமா நியூஸ் சொல்ல மாட்டீங்க, அதுவும் அரசு செய்யற பிள்ளைகளை வந்து சரியா சுட்டி காட்ட மாட்டேங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அப்படியே பேசுனா சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல வந்து சாக்கடையை ஊத்திடுவாங்களா, அந்த பயம் இருக்கா அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கதான் செய்யும். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு இருந்தால் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க.
ஆனால் அது எங்கே வெளிப்படும் தெரியுமா? அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களா இல்லையாங்கிறதுல வெளிப்பட்டுரும். உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு, அந்த பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு பெரிய ஊடகம் போடணுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னு நீங்கள் போய் பின்னாடி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு சார் வந்து சிக்கல்ல எதுக்கு சார் பிரச்சனை அப்படின்றவாங்க. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இப்போ நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய முதலமைச்சர் சிஎம் மு.க. ஸ்டாலின் தொகுதியில் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய பாரத் நகர் பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து புறம்போக்கு இடத்துல இருக்கிறோன்னு சொல்லி ஒரு 50 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம், இங்கே ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது, எங்களை தூக்கி விசிலடிக்க போகிறாங்கன்றாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக போட தான் போகிறோம். ஓகே. அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. ஆமாம். இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் செவிமடுக்கவே இல்லை. எத்தனை ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் காட்சிப்படுத்தினாங்க? உண்ணாவிரதம் இருந்தாங்களே காட்சிப்படுத்தினீங்களா? குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்களா? அப்போ மட்டும் தான் சில பேர் காட்சிப்படுத்தினீங்க. அதுவும் வேற வழி இல்லாமல் காட்சிப்படுத்தினீங்க. அப்போது நம்முடைய கேள்வி என்னன்னா, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த அரசு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலையானது கிடையாது. இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் இருக்கும்போது உங்களை எதிர்நோக்கி யார் கேட்டாலுமே அவங்கள ஜனநாயக எதிர்ப்பு நீங்கள் அணுகுங்க. உங்க மேல ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்றாரா, அவரை கேளுங்க, எங்க பொய் சொல்றீங்கன்னு கேளுங்க, டேட்டாவை கொடுங்க. அவ்வளவுதான் நீங்க பண்ணலாமே ஒழிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான போக்கை வந்து கைவிட்டு இருக்கலாம், தவிர்த்து இருக்கலாம்ங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. கடந்த அதிமுக ஆட்சின்னு எடுத்துக்கலாமே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசு செய்கிற அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி செயல்படுறாங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? இல்லை, இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் செயல்படுறாங்க. அதாவது அன்னைக்கும் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுக தான் பேசுனாங்க, இன்னைக்கும் அதிமுக தான் பேசுறாங்க. எதிர்த்து கூட பேசல. அதிமுக உட்கட்சி விவகாரம், ஓபிஎஸ் இங்கேயா அங்கேயா, செங்கோட்டையன் இங்கேயா அங்கேயா, தங்கமணி இங்கேயா அங்கேயா, சிவி சண்முகம் இங்கேயா அங்கேயா, வேலுமணி இங்கேயா அங்கேயான்னு அதிமுகவோட உள் விவகாரத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை என்றைக்காவது மாநில நலனின் மீதும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மீதும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. திமுகவே தங்களை திருத்தி இருப்பாங்க. அப்ப என்னன்னா, ஊடகங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான மனிதாபிமானம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இல்லை. இதுதான் திரு சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து அரசு செய்யற அந்த ஊழலையும் குற்றச்சாட்டையும் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வராரு. அதோட கைதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் பிரதானமா. இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அவருடைய பல வெளிப்பாடுகள்ல நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். ஏன் இது இவர் ஏன் இவ்வளவு தீவிரமா இதை பேசணும்னு நான் நினைக்கலாம். ஆனா பொதுவாகவே ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா விதமான அப்ரோச் எடுக்கிற மக்களும் இருப்பாங்க. ஒரு அரசாங்கத்தை நோக்கி எல்லாரும் அவனுக்கு என்ன திரும்ப அந்த மாதிரி தான் கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட நியாயமா பதில் இருக்கு, அவர் சொல்றது பொய்னா அதே தளத்துல நீங்க அவரை வந்து அம்பலப்படுத்தலாம். சவுக்கு சங்கர் சொல்றது முற்றிலும் பொய்யானது, உண்மைக்கு புறமானது, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்து அவர் அதே தளத்துல அம்பலப்படுத்தலாம். ஆனா இது என்ன சொல்றாங்கன்னா, அவர் தவறான வகையில பணத்தை பெற்றாருக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ஆதாரம் இருந்தாலும் அவர் கட்டாயமா சிறைப்படுத்தப்படுவாரு. அதுக்கு யாரும் புகார் கொடுத்தாலும் அந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க. நாம் என்ன சொல்றோம்னா, நடவடிக்கை இவ்வளவு ஹார்ஷா நீங்க அதை எடுத்து அதுவும் அது வெளியில் இவ்வளவு தூரம் பரவுவதற்கான அதுக்கான தளத்தையும் நீங்க அமைக்கிறீங்க. அவர் ஒரு மீடியா கையில் வச்சிருக்கிறாரு, அவர் எப்படிங்க சும்மா இருப்பாரு? தொடர்ந்து கமிஷனர் அருணை பத்தி ரொம்ப தரக்குறைவா விமர்சிக்கிறாரு. அதோட வெளிப்பாடா இது? இல்லை, எனக்கு அது தெரியல. நாம வந்து அது அந்த டீப்பா நான் போய் பார்த்தது கிடையாது. நான் அவரை வந்து அவருடைய சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ஸை நான் பார்த்துருக்கேன். சில விஷயங்களை ரொம்ப கூராய்வு பண்ணி சில விஷயங்கள் எக்ஸ்போஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி எனக்கு கமிஷனர் அருண் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரா இல்லை யாராவது பண்ணிட்டாங்களான்றது எனக்கு வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. வெளியில இருந்து நான் ஒரு காமன் மேனுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த விவகாரத்தை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சார் ஊடு பூந்து அவ்வளோ அடிச்சு கிச்சுலாம் தூக்குறாங்க, கூப்பிட்டா வந்துட்டு போகிறாரு, இல்லைனா வெயிட் பண்ணி தூக்கின்னு போய் கேட்க வேண்டியது தான், எப்படியோ சிறைப்படுத்த தானே போகிறாங்க. சிறைப்படுத்திட்டாங்கல்ல, சிறைப்படுத்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது என்ன, நான் திரும்பவும் சொல்கிறேன், வழக்குக்குள்ளே நான் போகலை, இதுக்கு இவங்க தான் காரணம்னு நான் சொல்லலை. அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது அந்த அப்ரோச் வந்து நமக்கு ஒரு கடினத்தன்மையோடு இருக்கிறது. அது வந்து ஒரு பிளாட்டன்ட் ஹராஸ்மெண்ட்டுன்னு பதிவு செய்வது நான் அல்ல, கார்த்திக் சிதம்பரம் எம்பி பதிவு செய்கிறார், உங்கள் கூட்டணி கட்சியின் எம்பி பதிவு செய்கிறார். இட்ஸ் அ பிளாட்டன்ட் ஹராஸ்மெண்ட். அந்த ஹராஸ்மெண்ட்டை நம்ம வந்து யாருக்கும் நம்ம அனுமதிக்க கூடாதுங்கிறதா என்னுடைய பணிவான. அடுத்தபடியாக நம்ம வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. முதல்வர், துணை முதல்வர்லாம் பங்கேற்றிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து முதல்வர் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து நாங்கள் அடுத்து விரிவுபடுத்தலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எலெக்ஷனுக்கே 3 மாதம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் விரிவு பண்ணி என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் விரிவு பண்ணால் தான் நீங்கள் அதன் வாயிலாக மக்கள் மத்தியில் ஓட்டுகளை பெற முடியும். மகளிருடைய ஓட்டுகளை வந்து இன்னைக்கு விஜய் தன்மையப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல் மற்ற கட்சிகளும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மகளிரோட ஓட்டுகளை தன்மையப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம்
அது வந்து திமுகவுக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ அதை எப்படி நீங்கள் தன்மைப்படுத்த முடியும்னா, புதுசாக திட்டங்களை அறிவிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்போ எப்படி பீகாரில் மாட்டினாங்க. பீகாரில் வந்து பிஜேபி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஸ்டேட் வைடு பிரைபை கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்க அதை மாதம் கொடுப்பாங்க. மணி கூட 10 கிலோ மணி சொல்லியிருப்பார். அது ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்போ என்னன்னா, இதை விரிவுபடுத்தும் போது மக்கள் மன்றத்தில் இவங்க அடுத்து வந்தாலும் கொடுப்பாங்க. இன்னொரு வார்த்தையை குறிப்பாக பயன்படுத்தலாம், கவனிச்சிங்களா? இதை உயர்த்தி கொடுக்க போறோன்ற. உயர்த்தி கொடுப்பாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஐயா 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். அவர் இப்போ 2000 சொல்லுவார். நீங்க வேணா பாருங்க. காசு எங்க கஜானா காலியாய் கிடக்குது. திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை. கடன் உச்சத்துல போய்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில இவங்க இதெல்லாம் கொடுக்குறோம் செய்யறோம்னு பேசுறதுங்கிறது கண்மூடித்தனமான இலவச அறிவிப்புகள். நீங்க விலையில்லாத மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விவகாரங்களை எல்லாருமே வந்து ஆதரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சத்துணவுல வாங்கினவன், படித்தவன், காலேஜ் சிற்றுண்டியில் நம்முடைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அதே போல் விலையில்லாத மடிக்கணினி கொடுத்தீங்க. அப்போ விலையில்லா மகிழ்ந்து சைக்கிள் மிதிவண்டி கொடுத்தீங்க. புதுவை பெண் திட்டம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொடுக்குறீங்க, ரைட்டு. மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுப்பது என்பது ஓட்டுக்காகத்தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக கடன் சுமை கடைசியில் மக்களுக்கு தலையில தான் போய் விடிய போகுது. 1000 ரூபாய் இவங்க கொடுப்பதனால ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றம் என்ன, சமூக மாற்றம் என்ன, நிலையான வளர்ச்சி என்பது அதன் மூலமாக உருவாகிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அதற்கு அரசாங்கம் பதில் கொடுக்கணுமே ஒழிய, இதை விமர்சிப்பவர்கள்லாம் வந்து முட்டா பசங்க, எல்லாம் சங்கி, எல்லாம் வந்து அறிவிலிகள், எல்லாம் மேட்டுக்குடி மக்கள்னு பேசுறதுங்கிறது அறிவார்ந்த ஒரு விவாதம் அல்ல. அப்போ என்னன்னா, இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்றீங்க. அதே தமிழ் பெண்கள் தான் இதே சென்னை தமிழகத்தின் தலைநகரத்தில் போய் போராடிக்கிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள். அவங்க வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லையா? அந்த தமிழ் பெண்கள் உங்கள் கண்களுக்கு தெரியலையா? ஏன் அவங்கள பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, இந்த ஆட்சி திரும்ப வராதுங்க. என்னங்க விடியலாச்சு, இதெல்லாம் விடியலாச்சு. ரெட் பிக்ஸ் எடுத்துருக்காங்க, போய் பாருங்கள், ஒரு பைட் எடுத்து போட்டிருக்காங்க. கைது பண்ணும்போது மக்கள் கொந்தளிக்கிறான். ஏன் அவங்க வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லையா? தொடர்ச்சியாக இந்த தமிழ் பெண்கள் தான் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூட சொல்கிறாங்க. அந்த தமிழ் பெண்களுடைய குரல்கள் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லை. அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லியிருந்தார். இவ்வளோ டாஸ்மாக் கடைகளை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க எப்படி மகளிர் வந்து உயர்த்த போறீங்க அப்படின்னு தெளிவாக கேள்வி கேட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுப்பூதிய செவிலியர்கள் ஒவ்வொருவரும் வெல்லும் தமிழ் பெண்கள் தான். அந்த தமிழ் பெண்களுடைய குரல்கள் உங்கள் செவிகளுக்கு எட்டலையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் போராடக்கூடிய எல்லாரும் வெல்லும் தமிழ் பெண்கள் தான். அவங்களுடைய குரல் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையா? என்னன்னா, உங்களுக்கு வசதியா இருக்கிறதெல்லாம் ஏற்றி வச்சு பேசிக்கிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் வித்தியாசமான பேர்களை வைப்பத திமுக வடிச்சக்க எவனுமே கிடையாது. இந்த மகளிர் உரிமை தொகை இந்த ஒரு திட்டத்தை வச்சு அடுத்த நம்ம ஆட்சி பிடிக்கலான்ற வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பட் யதார்த்தம் அப்படி கிடையாது. அதை விட வீடுகள் தோறும் சென்று சேரக்கூடிய அளவுக்கான திட்டங்களை உருவாக்கியவர் யார் தெரியுமா? அண்டை மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி எங்க இருக்கிறார்? அவர் 11 சீட் தான் ஜெயிச்சிருக்காரு சார். எதிர்க்கட்சி அது கூட கிடையாது, எதிர்க்கட்சி கூட கிடையாது சார். அப்ப என்னன்னா, நீங்க எவ்வளவு திட்டங்களை போய் சேர்க்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னா மேட்டர்ல மக்கள் கிரவுண்ட்ல கொந்தளிச்சு போயிருக்கான். அவனுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், பால், டீசலு, பெட்ரோலு, வேலையில்லா திண்டாட்டம், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. நீ வெளிலேருந்து ஆளை கொண்டு வரணும் போல வட இந்தியக்காரன் முழுக்க இங்கே வேலையை கூட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பெருகுதுன்ற பேரில் வெறும் கூலிகளாக, உழைக்கும் கூலிகளாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது சார். நான் சாலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்த முகத்துல புன்சிரிப்பு இல்லை. அவன் பல்வேறு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கான். குடும்ப பிரச்சனை, பள்ளிக்கூட பிரச்சனை, பள்ளிக்கூடத்தில் குழந்தைய படிக்க ஃபீஸு கட்ட பிரச்சனை, அந்த ஃபீஸு கட்டுறதுக்கு நான் தாலி அடமானம் வைக்கிற பிரச்சனை, தாலி அடமானம் வைக்கிற வீட்டில் ஒரு அம்மாவுக்கு வந்து தன் புருஷன் குடிக்காங்கிற பிரச்சனை. நீ மாதம் 1000 ரூபாய் இதில் கொடுத்துட்டு அவன் குடிக்கிறதுக்கு குடிகார பையன் அங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போகிறாங்கிற பிரச்சனை. இப்படி 1000 பிரச்சனை இருக்குது ஒரு குடும்பத்துலையும். நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போறீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு. வேற வாக்குறுதியெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு வேற கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்களா இல்லையான்னு கூட்டணி கட்சியின் தோழமை சக்திகளுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தெரியும். அண்ணன் திருமாவுக்கு தெரியும், தோழர் சண்முகத்துக்கு தெரியும், தோழர் வீரபாண்டியனுக்கு தெரியும், அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியும் சார். அண்ணன் செல்வபிரதனுக்கு தெரியும் சார் நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு. போய் பார்க்கட்டும் சார், மக்கள்கிட்ட போய் கேட்கட்டும் சார். அப்படிலாம் கிடையாது. மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எளிதாக வந்து வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. இந்த 2026 போகிற போக்கெல்லாம் பார்க்கும்போது எதிர்கட்சியோட இப்போ இன்னைக்கு செய்தி கூட பார்த்தேன், ஓபிஎஸ் சசிகலாலாம் இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிடிவி இப்போ அமித்ஷா வந்தாலும் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்துருவார். விஜயை வர வைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படிலாம் ஒரு பக்கம் நினைஞ்சாங்கன்னா வெற்றி எளிதானது அல்ல. வெற்றியே எட்டாக்கடியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எளிதுன்றதை தாண்டி வெற்றியே எட்டாக்கடியாக மாற வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தாங்க முடிவெடுப்பாரு. டிடிவி ஓபிஎஸ் வரணுமான்றது யார் சொல்றது? அண்ணாமலை சொல்றாரு. உட்கார வச்சாரா? வாய்ப்பு இருக்கு.
பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, நம்ம நடப்பு அரசியல் பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றி. மிக்க நன்றி தம்பி.